அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம் தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும், 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாயும், 5ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும், 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேதுவுடன் சுக்கிரனும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு என இந்த செப்டம்பர் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும். அவர்களுக்கான சுபகாரியங்கள் பலவும் நடைபெறுவது போல் வந்து கை நழுவி செல்லும். பாக பிரிவினை முடிவடையாமல் போகலாம். அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளில் இருந்து மாற்றம் ஏற்படும் சூழல் அமையும். மேலும் மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். இதன் விளைவாக முக்கிய புள்ளிகளின் சந்திப்பும் அதனால் முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடு அகலும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகி மகிழ்ச்சியை தரும். உடன்பிறப்புகள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் வந்து சேரும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். மேலும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமடைகின்றார். உங்கள் ராசிக்கு
தன சப்தமாதிபதியானவர் சுக்கிரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும் கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமலும் திணறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை குறையும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுத்து காரியங்களை செய்ய தொடங்குவார்கள். அதன் விளைவாக சில நேரங்களில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வந்த வரன்கள் கை நழுவி செல்லும். இந்த காலத்தில் யாருடனும் பகை பாராட்ட வேண்டாம். மேலும் செப்டம்பர் 19ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். அவர் சொந்த வீடான துலாம் ராசிக்கு செல்கின்றார். இதன் விளைவாக அனைத்து நடவடிக்கைகளிலும் மாற்றம் வரும். அனைத்தும் நல்லதே நடக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் புதன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மதிப்பும் மரியாதையையும் அதிகரிக்க செய்யும். மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் முயற்சி கைகூடும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு முடிவாகும். மேலும் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் நட்பு நிலையில் பலன்களை தருகின்றார் குரு பகவான். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் என்ற சிந்தனையுடன் செயல்களில் ஈடுபட்டு வருவீர்கள். சற்றே முன்கோபத்தை கடைபிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஞானக்காரகன் மோசக்காரகனின் தன்மையும் அறிவுக்கு அதிபதியான சுபரின் தன்மையையும் பெற்று சிறந்து பண்பு, பணிவு, ஒப்பற்ற ஆற்றல், செயல் திறமையுடன் நடந்து வரும் நீங்கள் இனிமேல் மேலும் மேலும் மெருகூட்டும் விதமாக பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிப்பீர்கள். உங்களது முன்னேற்றத்தின் அறிகுறி உங்களின் வார்த்தைகளில் நேர்மை, உண்மை, விவேகம், வேகம் கலந்து இருக்கும். சிக்கனம் கடைபிடிக்க எண்ணினாலும் செயலில் காட்ட இயலாமையாகத்தான் அமையும். தனக்காரகன் தனபாவத்தில் பகை நிலையோடு விளங்குவதால் பொருளாதாரம் பல வழிகளில் கிட்டினாலும் சேமிக்க இயலாது. குடும்பத்தில் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஜீவன பாவத்தை தனகாரகன் சுப பார்வை நோக்குவதால் தொழிலில் மேன்மை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உடன் இருப்பவர்களே மறைமுகமாக உங்களுக்கு பாதகமான செயல்களை செய்யக்கூடும். வீண் விரயத்தையும் அடிக்கடி பயணத்தையும் கட்டுப்பிடித்துக் கொள்வது சிறப்பு. சுய தொழில் புரிவோர் அதிக கடன் சுமைகளை ஏற்றி நடத்துவது நல்ல பலன்களை தராது. பெண்களுக்கு அடுத்தவர்களின் குடும்ப விஷயத்தில் தலையீடு செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வார்த்தைகளில் பணிவுடன் பழகுவதே நலம். ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்பிடித்துக் கொள்ளவும். மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி கடமைகளை நிறைவேற்றுவீர்கள். அலட்சியம், மறதி இவைகளுக்கு இடமளிக்க கூடாது. வாகனங்களில் அதிக வேகம் கொண்டு இயக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். விளையாட்டு, கைபேசி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதை குறைத்துக் கொண்டால் பார்வை பாதிப்பு குறையும். அரசியல்வாதிகளுக்கு அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களை நம்பியும் உங்களின் உழைப்பை விலகுக்கு இழைத்த நீராக பயன்படுத்துவதை காட்டிலும் எதிர்வரும் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து செயலில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் அந்தஸ்து உயரும். இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுபனை வழிபாடு செய்வது நல்லது. இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்தியநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.